ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம், குட்டீஸ் கேட்குற என்ன மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ், குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி என்ன கொடுக்கலான்னு வச்சுட்ருக்கீங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தாங்க. ஆமாங்க, நான் கட்லெட் ரெசிபி தான் சொல்கிறேன். ஆமாம், இந்த கட்லெட் ரெசிபியை நான் 2 விதமாக நான் காமிச்சிருக்கேங்க. அதாவது நான் நார்மலாக எப்படி பண்ணியிருக்கேன், எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த விதமாக பண்ணியிருக்கேங்கிறத காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நான் காமிச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் வந்து ஒரு 6-7 பீன்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியனையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் சின்னதாக பொடி பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தையும் நான் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் மேலே கோட்டிங்க்கு. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மைதா மாவு, டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அளவுங்க. அப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு. அப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுங்க. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அந்த மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுங்க இருக்குங்க இந்த அளவு. அதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவை கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மைதா மாவோட. இது பார்த்தீங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி, இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. அதுக்கு தான் அந்த டிஸ்கில் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே கோட்டிங் கொடுக்குறக்கு தான். ஸோ இந்த அளவுக்கு வரணுங்க, இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரணும். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நம்ம வீட்டில் என்ன ஆயில், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் தான். நான் இந்த ஸ்பூன் அளவு தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பேருக்கு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். பேருக்கு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட் ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தை பொடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அந்த வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த 6-7 பீன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, பொடியை நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா அந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வதங்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் கேரட்டையும் போட்டு நான் நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கனால சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் கேப்சிகம், உங்கள்கிட்ட இருந்தால் கேப்சிகம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ கேப்சிகத்தையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஆனியனோட. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த வெஜிடபிள்ஸோடு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டு நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஆனியனு, பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணுறேங்க. இந்த 3 தூளையுமே எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 தூளையும் மசாலா தூளையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ பாருங்களேன், இது எல்லாத்தையும் போட்டு அந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் போட்டுக்கோங்க, ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை, ஏன்னா மசாலா ஈஸியாக கோட் ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸையும் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த உருளைக்கிழங்க கடைசியாக தாங்க ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்க நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன்.
அந்த பாயில் பண்ணி வேக வச்சுருந்தேன்ல பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுருந்ததை கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது ஏற்கனவே பாயில் ஆயிருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் தான் அதை கடைசியாக ஆட் பண்ணுறேன். இப்போ அதோடு சேர்ந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த வானிலையிலேயே அந்த கடாயிலே போட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் இது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நல்லா வந்து வெந்துருச்சுங்க. இதை வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றி இந்த மாதிரி உருண்டை பண்ணுறேன். கட்லெட் ஷேப் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக, சின்ன பெருசாக வேணுன்னா பெருசாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். என்னோடய வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. அந்த பவுலில் மாற்றி ஷேப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஷேப்பு. இந்த மாதிரி நான் 2-3 ஷேப் பண்ணேங்க. அது என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறதையும் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஷேப் பண்ணுறேன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஒரு மாதிரி அந்த காஜு கட்லி ஷேப் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம அமுத்தி விடுறதில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமுத்தி நான் வச்சுருக்கேன். அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்களேன், இது கிளியராக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கேமராவில். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு, எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆவதாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த ஹார்ட் ஷேப் டிசைன் தாங்க பண்ண போகிறேன். ஹார்ட் ஷேப்னாவே அழகு இல்லைங்களா? ஸோ அந்த ஹார்ட் ஷேப் டிசைனை நம்ம இதில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தேன். நிஜமாவே நல்லா வந்துச்சுங்க. இப்போ பாருங்களேன், ஹார்ட் ஷேப் பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல? அது நல்லா வந்தோடனே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 3த்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ மேலே கோட்டிங்க்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருந்ததை ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ பிரெட் க்ரம்ஸ் எடுத்ததை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்களேன். மைதா மாவில் அந்த ஷேப் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கிறேன். மைதா மாவில் போட்டு நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா திருப்பி எடுத்து விட்டுக்கிறேன். பாருங்களேன், மேலே கீழேயும் போட்டு அந்த ஸ்பூனில் நல்லா போட்டு இப்படி திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா வரும். இப்போது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா சாசிங் பேனில் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறேன். 2 விதமாக பண்ணுறேன்னு சொன்னேன்ல. அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டீப் ஃப்ரை மெத்தடில் ஒன்று பண்ண போகிறேன், ஒன்று வந்து ஷாலோ ஃப்ரை மெத்தடில் பண்ண போகிறேன். இப்போ டீப் ஃப்ரையில் அந்த ஹாட் ஷேப்பை போட்டிருக்கேன். ஷாலோ ஃப்ரையில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். இப்போ டீப் ஃப்ரையில் ரெடி ஆகிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரையில் அந்த ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். எண்ணெயே இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது வந்து வானிலையில் நல்லா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அது ஒரு பேப்பர் டவலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரையில் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த ஹாட் ஷேப் பாருங்களேன், செம்மையாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆனது. இது ஒன்று மட்டும் நான் ஷாலோ ஃப்ரையில் ட்ரை பண்ணது. இப்போ இந்த ஷாலோ ஃப்ரையில் ரெடி ஆனதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. நிஜமாலுமே சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக இந்த ஷாலோ ஃப்ரையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்ன அளவாக தேவைப்படாது இல்லைங்களா. நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் டயட்டில் இல்லை, குட்டீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரைலே பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வெஜிடபிளே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ டீப் ஃப்ரையில் பண்ணி பார்த்ததும் சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இதை எல்லாமே நான் உங்களுக்காக நீட்டாக ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.